இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை அமர்த்தி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரோட் சைடில் செய்கிற மாதிரி காளான் எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இந்த 300 கிராம் முட்டைக்கோஸ் கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கோங்க. 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கோங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இதெல்லாம் சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட்டதுன்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு முட்டைக்கோஸில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் சேர்த்துவாங்க. காளான் ஏன் சேர்த்த மாட்டாங்கன்னா, அது நம்ம வதக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சுருங்கிடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சுருங்கி சேர்த்துனாங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் முட்டைக்கோஸ் தான் நிறைய போட்டு செய்வாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை பிணைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பக்கவடாக்கு உதுத்து போடுற மாதிரி உதுத்து போட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் கம்ப்ளீட்டாக முட்டைக்கோஸ் வச்சு தான் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காளான் தாராளமாக போட்டு செஞ்சுக்கலாம். இது பக்காவாக ரோட் சைடில் செய்கிற மாதிரி. ஸோ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி காளான் அவங்க அவ்வளோலாம் போட மாட்டாங்க. ஏன்னா அது வதக்கி தான் நான் எப்படி இருந்தாலும் இதில் போடுவாங்க. ஸோ அப்படி போடும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது கட்டுப்படி ஆகாது, லாபம் இருக்காது. ஸோ அதனால் அவங்க போட மாட்டாங்க. ஸோ இப்போ பக்காவாக நம்ம அதே மாதிரி தான் செய்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் பொரிச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த கலரில் இது இருக்கணும். உங்களுக்கு இன்னும் கலர் வேணும்னா நீங்கள் கேபேஜ்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது காஷ்மீரி செடி கூட போட்டுக்கலாம். ஸோ அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை வெங்காயத்தை சேர்த்து இது நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நம்ம ஃப்ரை பண்ண பிறகு 4 தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி அந்த தக்காளி பியூரியும் இதில் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிக்க விட்ட பிறகு இதுலேயே நம்ம சில மசாலாஸ்லாம் சேர்த்த போகிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மிளகாத்தூள் சேர்த்த போகிறேன் திருப்பியும். ஏன் அப்படின்னா நம்ம முட்டைக்கோஸில் போட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு பொரிச்சிருக்கோம். பட் இதுலேயும் இருந்தால் தான் உங்களுக்கு காரம் அந்த டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதனால தான் இப்போ கரம் மசாலா சேர்த்துறேன். கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்த போகிறேன். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. நம்ம ஏற்கனவே முட்டைக்கோஸ் பொரிச்சு எடுக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இப்போயும் நம்ம உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டோட மிக்சர் சேர்த்த போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கார்ன்ஃப்ளவர் எதுக்கு சேர்த்துறோன்னா திக்னஸ்க்காக தான். இது சேர்த்துனோடனே உங்களுக்கு நல்லா திக்காகும். அப்போ நீ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா கலந்து கொதிக்க விட்டுருங்க. நல்லா இது கொதிச்ச பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா முட்டைக்கோஸு, அதை எடுத்து இதில் சேர்த்து நல்லா கலந்துட வேண்டியதான். கலந்து கொஞ்சம் இது நம்ம கலக்கும் போது நம்மளுக்கு நல்லா திக்னஸ் ஆகிறது தெரியும். ஸோ திக்னஸ் ஆனோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபியை லாக்டவுன் டைமில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். காளான் இல்லாமல் செஞ்சால் எப்படி இருக்கும் நிறைய பேர் யோசிப்பீங்க. உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. இந்த திக்னஸ் தாங்க கரெக்டாக. ஸோ இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு மேலே டாப்பிங்ஸ்க்கு ஆனியன் அண்ட் கொத்தமல்லி சேர்த்திருக்கேன். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.